வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2023 வருஷம் சார்ந்த நாஸ்ட்ரடாமஸோட தீர்க்க தரிசனங்களை பற்றி தான் ஒன்றா பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். குவாட்ரைன் 7 இந்த ப்ராஃபஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, the sun the head shall see the shining sea. இந்த குவாட்ரைனுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பிரகாசித்து கடல் கவரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு சூரிய வெப்பம் வாட்டி வதைக்குமா. உலக வெப்பமயமாதல் வேற நீங்க பெருசாக யோசிக்க வேணாம், அதுதான் ஆன்சர். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, இதோட தீவிரத்தை 2023 வருஷம் மனித குலம் பார்க்கும்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் அது இயற்கையாக ஏற்படுறதை நினச்சிக்காதீங்க, நம்மளால ஏற்படுத்தப்படுறது தான். ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகளாவே இருந்த பனிப்பாறைகள்லாம் இருக்குல்ல, அங்கங்கிறத கிளேசியர்ஸ்லாம், அது எந்தளவு உருகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எந்தளவு உருகிட்டு இருக்கு, வித்தியாசம் புரியுதா? வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக மக்கள் தொகை அதிகமாக கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒன்றும் கட்டுப்பாடை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்சோட வீரியம் பெருசாக நம்மளோட வாழ்வாதாரம் இருக்கு, அது அப்படியே கீழே போயிடும். இந்த நிதர்சனம் பல பேருக்கும் புரிய மாட்டுது. வெப்பமயமாததுனால இந்த கடல் நீர்மட்டம் இருக்குல்ல, இது கணிசமாக உயரும்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பல ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம பயப்பட நீங்கள் இப்போ பெருசாக கேட்ட மாதிரி தெரியல. அதை சரிப்பா, இதெல்லாம் நிகழ வாய்ப்பு இருக்கா 2023 அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிச்சு சொல்கிறேன், 100% வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி கடல் நீர் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்கு. கிளேசியர்ஸ் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி கீழே போய்கிட்டு இருக்கோ, அங்கே வர தண்ணிலாம் வேற எங்கே போய் சேரும்? எல்லாம் கடலில் தானே. உலகளாவிய கடல் நீர் மட்டத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு நாட்டில் இருக்க கடலை பற்றி மட்டும் நான் பேசலை. ஸோ இதெல்லாம் 2023 அதிகரிக்கும்னு சொன்னால் நான் 100% சொல்லுவேன், அதிகரிக்கும். அது எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இந்த ஒரு குறிப்பிட்ட குவாட்ரன் சார்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது சம்பந்தமான புரிதலை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள விதைச்சிக்கிட்டே ஆகணும். அப்பேற்பட்ட இந்த கிளைமேட் சேஞ்ச் தொடர்பான சமீபத்திய அதிர்வுகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு நிறைய ரிவியலேஷன் முன்வைக்கப்பட்டுச்சு உலகளாவிய ஆய்வாளர்களால். அப்பேற்பட்ட ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது, எந்தெந்த நாடுகளோட எந்தெந்த நிலப்பரப்புலாம் கடலில் மூழ்கிற அபாயம் இருக்கிறதா அதில் சொல்லப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் நம்ம சென்னை சார்ந்தும் இருக்குது. அதில் இப்படி பல நிச்சயான பல தகவல்களை இந்த தொகுப்பு மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். அதாவது மழை பெய்ய வேண்டிய சீசனில் மழை பெய்யாது, வெயில் அதிகமாக இருக்க வேண்டிய சீசனில் வெயில் இருக்காது. ஆனால் திடீர்னு மழை அடிக்கும். இந்த 1 மணி நேரம் பெய்ய வேண்டிய மழை ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பெய்யும். திடீர்னு வெயில் அடிக்கும், ரொம்ப லைட்டாக அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து கிழிக்கும் தலையை போட்டு. அந்தளவு வெயில் அவ்வளோ உஷ்ணமாக உக்கிரமாக இருக்கும். இதை தான் நம்ம பருவநிலை மாற்றம்னு சின்னதாக சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இந்த பருவம் சார்ந்த நிலைகளில் மாற்றம் ஏற்படுறது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றோம். இது முதல் தலைவலி. 2வது தலைவலி காட்டுத்தீ. திடீர்னு காடுகளில் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மனுஷனோட கால் தடமே படாத இடங்களாக இருக்கும், வனப்பகுதிகளாக இருக்கும், அங்கேயும் தீப்பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய காட்டுத்தீ நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த சமைக்க போவாங்க, உள்ள டூர் போகிறவங்க, அவங்க நெருப்பை பற்ற வச்சுட்டு வந்துடுவாங்க. அது மரங்களில் பார்த்துக்கிட்டு பெரிய காட்டுத்தீயாக உருவெடுக்கும். ஆனால் மனுஷங்க போகாத இடங்களே காட்டுத்தீ அதிகமாக ஏற்படுதுன்னா அது இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்வு தான். ஸோ 2வது தலைவலி காட்டுத்தீ. 3வது தலைவலி திடீர்னு பெருவெள்ளம் ஏற்படும். அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா சைனா. வருஷத்துக்கு 100 கணக்கில் வெள்ளம் அடித்து குவிக்கும் அந்த நாட்டை. அதுவும் சின்ன வெள்ளங்களால் ஏற்படாது, பெரு வெள்ளமாக திடீர்னு ஏற்படும். இதில் நேச்சராக ஏற்படுற வெள்ளங்கள் 50% அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மீதம் இருக்க 50% வெள்ளம் அங்கே இருக்கிற அரசால் ஏற்படுத்தப்படுறது. ஏன்னா சைனாவில் மட்டும் எத்தனை அணைகளை கட்டியிருக்கான்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்குமே 90,000க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி முடிச்சிருக்காங்க. சைனான்னு வாயில் வந்தாலே கண்டென்ட் நீண்டுக்கிட்டே போவாங்க, அதை விடுங்க. ஸோ திடீர் பெருவெள்ளம் அடிக்கடி ஏற்படுதா ஒவ்வொரு நாடுகள்லையும், அதில் அதிகப்படியாக சைனாவில். இதுக்கு அடுத்த தலைவலி பார்த்தீங்கன்னா அதீதமாக பனிக்கட்டிகள் உருகிற நிகழ்வுங்க. இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும். நீங்கள் சமீப காலமாக எல்லா ஊடகங்களையும் பார்த்துருப்பீங்களே, இந்த கிரீன்லாண்டில் இந்த பனிப்படலம் உருகிக்கிட்டே வருது. ஆர்டிக்கெலாம் மொத்தமாக போகவே முடியல, அவ்வளோ பனிப்படலம் உருகிட்டு இருக்கு. இப்படியே போனால் என்ன ஆகுதுன்னு பயந்துக்கிட்டு இருக்குமே. இது 4வது தலைவலி. 5வது தலைவலி அதீத பனிப்பொழிவு. எல்லாம் மேற்கத்திய நாட்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பனிப்பொழிவை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும். அதாவது பனி பொழிஞ்சாலும் அந்த பக்கம் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். ஆனால் சமீப காலமாக அப்படி பார்க்க முடியுதா என்ன? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பனி பொழியுது அப்படின்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் என்ன ஆப்ஜெக்ட்னு உங்களால் பார்க்க முடியாது. இந்த பனியை மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும். அந்தளவு அடர் பனி அதீத பனியாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த 5 தலைவலி இருக்குது பாருங்கள், இது எல்லாமே ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் மக்களே வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதல் காரணமாக தான் இந்த 5 தலைவலியும் நாளுக்கு நாள் குறையில அதிகரித்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்க்ரீனில் ஒரு புகைப்படம் தெரியுது இல்லைங்க, பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு தோணுது? ஏதோ ரம்மியமான காட்சி மாதிரி சிலருக்கு தோணும். இது ஆக்சுவலாக ரம்மியமான காட்சி கிடையாது, உலக வெப்பமயமாதலை உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு காட்சி.
இந்த ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம கோல்ட் டஸ்ட்னு எடுத்துக்கலாம். ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வார்மஸ்ட்னு எடுத்துக்கலாம். வெப்பமாக அதிகமாக சூடாகிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ப்ளூ அதிகமாக சேர்க்கை தெரியுதா இல்லைனா உங்களுக்கு இந்த ரெட் கலர் அதிகமாக சேர்க்கை தெரியுதான்னு சொல்லிட்டு இன்னொரு டவுட் வரலாம். மற்ற இடம்லாம் பிளாங்காக இருக்கப்போ அது என்னான்னு சொல்லிட்டு, அது கடல் பகுதிங்க. இந்த டவுட் சில பேருக்கு அதையும் சொல்லிடுறேன், அதை விட்டுருங்க. நிலப்பரப்பில் மட்டும் நான் கேட்குறேன். ஆக்சுவலாக இது பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருந்த ஒரு புகைப்படம். இப்போ ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. அதை வெளியிட்டிருக்கிறது பேக்ல எர்த் அப்படின்ற ஒரு அமைப்புங்க. இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் யூஎஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அந்த ஒரு விளக்க படத்தில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது 1900 வருஷத்தில் இருந்து 2020 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 120 வருஷங்களுக்குள்ள இந்த பூமியில் வெப்பம் உச்சத்தை தொட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோல்டஸ்ட்டாக இருந்த பார்ட் எல்லாமே அப்படியே வார்மஸ்ட்டாக மாறியிருக்கான். இந்த மாதிரி மோசமான ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி மனுஷகுலம் பார்த்ததே இல்லைன்னு அந்த அமைப்பை சேர்ந்தவங்க அடித்து சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு வாங்க, தெளிவாக உங்களுக்கு புரியும். ப்ளூ கலராக இருந்தது அப்படியே ஆரஞ்சை தொட்டு ரெட்டாக மாறி இருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது ஏதோ கிராஃபிக் காட்சிகள், சம்மந்தமே இல்லாத காட்சிகள் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த பூமியில் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட வெப்பமயமாதல் காரணமாக தான் அதோட நிறமே மாறி இருக்கு. மக்களே, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மோசமாக இருக்குல்ல. இயற்கையாக நடந்தது கிடையாது, நம்மளோட செயற்கை புத்தியால் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இப்போ இந்த இமேஜை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு புரிதல் தெளிவாக கிடைக்கும். அதாவது இப்போ இருக்க குளோபல் வார்மிங்கை நம்ம கட்டுப்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா, இதை தடுக்கலை அப்படின்னா நம்மளோட பூமி இந்த ரைட் சைடில் இருக்குது, அது மாதிரி இல்லாமல் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, அது மாதிரி தான் மாறும். பூமியில் எங்கே பார்த்தாலும் காட்டு தீ ஏற்பட்டு அனல் காற்று வீசிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஸ்பேஸ்லேருந்து ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி இருக்க வேண்டிய பூமி இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நிலைமை வேணுமா நம்மளுக்கு? ஓகே, நான் சொல்கிறதுல இன்னும் கூட ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்காது. இதெல்லாம் எங்கேப்பா சாத்தியம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் மட்டும் தான் சாத்தியம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு புள்ளி விவரங்களோட சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவீங்க, ஆமாப்பா குளோபல் வார்மிங்கை கண்டிப்பாக தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நம்ம குளோபல் வார்மிங்கை மட்டும் தடுக்கலை அப்படின்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா? இதில் மொதல் நெகட்டிவான விஷயம், கடல் நீர் மட்டம் கணிசமாக உயரும். நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், நம்ம மெரினா பீச் இருக்குல்ல, அதையே எடுத்துக்கங்க. அதை சார்ந்து இருக்கிற வடசென்னை பகுதி அப்படியே கடலுக்குள்ளே மூழ்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதுதான் மித்து மாரி தான் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறத கேட்குறதுக்கு. ஆனால் இது நடந்தால் தான் உங்களுக்கு புரியும். அப்படின்னா அதை பார்க்குறது நீங்கள் இருக்க மாட்டீங்க அந்த கடலோர பகுதியில் இருந்தீங்கன்னா. இது உலகளாவே ரீதியில் நடந்தால் எப்படி இருக்கும்? நம்ம மெரினா பீச் பகுதி மட்டும் இல்லாமல் உலகளாவே ரீதியில் அந்த கடற்கரை ஓர பகுதியில் எல்லாமே கடலுக்குள்ளே வந்துருச்சுன்னா எவ்வளோ மோசமாக இருக்கும். இதுதான் மொதல் நெகட்டிவ் இம்பேக்ட்டுங்க நம்ம குளோபல் வார்மிங்கை தடுக்கலாம் அப்படின்னா. என்னப்பா இது வெப்பம்னு சொல்கிற, ஓகே புரியுது, அதுக்கும் கடல் தண்ணிக்கு என்னப்பா சம்மந்தம், நான் முடிச்சு போடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மக்களே. இப்போ இந்த பனிப்பாறைகள்லாம் இருக்குல்ல, அது அதிகமாக உருகிட்டே வருது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர தண்ணியை சேமித்து வைக்கிறது ஏன்னா செப்டி டேங்காக கட்டி விட்டுருக்கோம், எதுவுமே கிடையாதுல்ல, கடலில் தானே கலக்கணும். அவ்வளோ பெரிய ராட்சத பனிக்கட்டிகள் உருகிட்டே வருது அப்படின்னா அந்த தண்ணி கடலில் தான் மொத்தமாக போய் சேரும். ஸோ கடல் அப்படின்றது ஓரளவு வரைக்கும் மட்டும்தான் நீரை ஒரே நிலைமையில் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். பனிக்கட்டி உருகல் நிகழ்வு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த கடல் நீர் மட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கடல் நீர் மட்டம் அது ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சைலண்டாக நடந்துகிட்டு இருக்கு. 1900 வருஷத்துல இருந்து 2020 வரைக்கும் இந்த கடல் நீர் மட்ட உயர்வு இருக்குது பார்த்தீங்களா, இது சம்மந்தமாக கிளைமேட் சயின்ஸ் அப்படின்ற அமைப்பு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை அன்வீல் பண்ணாங்க. அதில் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் நம்ம சொன்னாங்க, உலகளாவிய கடல் நீர் மட்டம் 6.3 இன்ச்சில் இருந்து 8.3 இன்ச் வரைக்கும், அதான் அங்குலம்னு சொல்ல தமிழ் நிலைமை, அதான் இன்ச்சுன்னு சொல்கிறேன், 8.3 இன்ச் வரைக்கும் மேலே போயிருக்காங்க, அதாவது உயர்ந்திருக்கா. இந்த 120 வருஷங்களுக்குள்ளேயே 8.3 இன்ச் வரைக்கும் மேலே போயிருக்கான். நம்ப முடியுதா? இதை அவங்க வெளியிட்டிருக்க ஸ்பெஷல் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த 120 ஆண்டுகளுக்குள்ளேயே உலக கொடுமை அப்படின்னா இன்னும் வரப்போகிற 100 வருஷம் கழிச்சு இந்த இன்ச் எந்த இன்ச்சாக மேலே போய் யோசிச்சு பாருங்கள். மொதல் ரிப்போர்ட்டை விடுங்க, ரெண்டாவது ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இந்த அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது இயற்கையாக ஏற்படுறது இல்லைப்பா, மனுஷ பயல்களால் செயற்கையாக ஏற்படுத்தப்படுறது தான். இதோட விளைவு ஆர்டிக் பனிப்படலம் இருக்குல்ல, அது உருகலில் வந்து முடியுதுப்பான்னு சொல்கிறாங்க. அதாவது வருஷத்துக்கு 17,000 ஸ்கொயர் மைல்ஸுக்கும் மேலே பனிக்கட்டிகள் உருகிட்டு இருக்காங்க. ஆர்டிக்கில் மட்டுமே சொல்கிறாங்க, மற்ற பனிப்படலம்லாம் விட்டுருங்க, அந்த ஒரு பகுதியில் மட்டுமே சொல்கிறாங்க. இந்த 17,000க்கும் மேற்பட்ட ஸ்கொயர் மைல்ஸ் அப்படின்றத இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால், இந்த நியூ ஜெர்சி மாகாணம் இருக்குல்ல, இதுவே 2 நியூ ஜெர்சி மாகாணமாக சேர்த்து வச்சு பார்த்தா எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கும் 17,000 ஸ்கொயர் மைல்ஸ் அளவுக்கு அங்கே பனிப்படலம் உருகிக்கிட்டு இருக்கான்.
இப்போ கூட ஒரு சிலர் நம்பியிருக்க மாட்டீங்க உலக வெப்பமயமாதலுக்கும் இந்த பனிக்கட்டி உருகி கடல் நீர் மட்டம் உயரத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற விஷயத்த. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிற மக்களே, உங்களுக்கு புரிகிற வரைக்கும் இன்றைக்கி விட போகிறது கிடையாது. இந்த பள்ளி பாட புத்தகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம், தேர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெப்பநிலை மாறுபடும் போது அந்த குறிப்பிட்ட பொருளோட ஷேப், ஏரியா, வால்யூம் இது மூணுமே மாறுபடும். நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம்ல, அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு கடல் அப்படின்றத ஒரு ஷேப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மெரினா பீச் எடுத்துக்கங்களேன், கடல் நீர் மட்டும் இவ்வளோதான்ப்பா, இது வரைக்கும் கரை நின்றோம், இதுக்கு மேலே தண்ணி வராதுப்பா, இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு 70 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி பார்த்த இடத்த விட நீர் மட்டம் கொஞ்சம் மேலே வந்திருக்கும். அந்த கரைன்ற பகுதி தண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். முதல்ல உங்கள் கால் கிட்டே தண்ணி தொட்டிருக்காது, ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்கள் முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்திருக்கும். புரியுதா? வெப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அது கூட சேர்ந்து ஷேப், ஏரியா, வால்யூமில் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு குளோபல் வார்மிங் தான் பிரதான காரணம். இந்த ஸ்க்ரீனில் தெரியாதுலங்க, இவருக்கு பேர் ஜேம்ஸ் ஹான்சன். உலகத்தோட தலை சிறந்த இந்த குளோபல் வார்மிங் சம்பந்தமான பல விஷயங்களை பகுத்தறியறதுல இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. இவர் யூஎஸ் கிளைமேட் சயின்ஸ் அவேர்னஸ் அண்ட் சொல்யூஷன் இந்த அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதில் முக்கியமான தலையே நம்மால் தான். இவர் என்ன சொல்கிறாரு இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2100 வருஷத்துக்குள்ள கிரீன்லாந்தில் இருக்க ஒட்டுமொத்த பனிப்படலமும் உருகிரும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பனிக்கட்டி கூட அங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டில் அது மட்டும் கிடையாதுங்க. இதனால் உலகளாவிய கடல் நீர் மட்டம் அப்படின்றது 23 அடி வரைக்கும் மேலே போகுன்றாங்க. அது இன்னும் உங்களுக்கு புரியலன்னு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 6 அடி இருக்குது அப்படின்னா 23 அடினா எவ்வளோ பெருசாக யோசிச்சு பாருங்கள். அது வரைக்கும் கடல் நீர் மட்டம் மேலே போகிறதுக்கு கிரீன்லாந்து மொத்தமாக உருகுனா போதுன்றாரு ஹான்சன் அவர்கள். 2100க்குள்ளே இது சாத்தியமாகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த சீரியஸ்னஸ் என்னன்னு புரியுதா மக்களே? வெப்பமயமாதலால் கடல் நீர் மட்டம் எந்தளவு உயரம் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக யாரும் நம்பாமல் இருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ ரெண்டாவது நெகட்டிவான இம்பாக்ட்டுக்கு போகலாம். அதாவது வெப்பமயமாதல் இப்படியே அதிகரிச்சே போயிட்டு இருந்தால் அடுத்து ரெண்டாவது தலைவலி நம்ம எதை சந்திக்க நேரிடும்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக நமக்கு டைரெக்டாக ஒரு பிரச்சனையை தரக்கூடிய இம்பாக்ட் கிடையாதுங்க. இந்த கடல் வாழ் உயிரினங்களாக இருக்குல்ல, அந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் மனுஷகுல இழக்க நேரிடும். மனுஷ குலத்துக்கு முன்னாடியே அந்த கடல் வாழ் ஜீவராசிகள் எல்லாம் செத்து மடிகிறத நம்ம பார்க்க நேரிடும். அப்பேற்பட்ட விஷயம் தான் அது. இதை ஓஷன் டி ஆக்சிஜனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த உயிர் வாழ்றதா இருந்தாலும் அதுக்கு ஆக்சிஜன் கம்பல்சரி இல்லையா? கடல் வாழ் உயிரினங்களுக்கும் இது இன்றியமையாத ஒன்று தான். அப்பேற்பட்ட கடல் வாழ் உயிரினங்களுக்கான ஆக்சிஜன் அப்படின்றது 0 வரைக்கும் கீழே சரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பிரதானமாக நிற்கிறது குளோபல் வார்மிங் மட்டும்தான். ஒரு கடத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நோ ஆக்சிஜன் நோ லைஃப் அப்படின்ற ஒரு நிலைமை கடல் வாழ் உயிரினங்கள் ஃபேஸ் பண்ண நேரிடுமா. இந்த குளோபல் வார்மிங்கை நாம் தடுக்கல அப்படின்னா நம்மளை நம்பி இருக்கல மற்ற உயிரினங்கள் அதுக்கு நம்ம துரோகம் இழைக்கிறதுக்கு சமம். நம்ம கண்ணு முன்னாடியே அந்த இனங்கள் அழியும். அதை நம்ம பார்த்திங்க உச்சி கொட்டி நிற்கணும். மூணாவது விஷயம், இந்த காட்டு தீங்க, கட்டுக்கடங்காத காட்டு தீ அதிகமாக ஏற்படும். இது கூடவே அனல் காற்று மனுஷனோட உடம்பை வறுத்தெடுக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமா நாம் குளோபல் வார்மிங்கை தடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா. இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உதாரணத்தோடு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த அமேசான் காடுகள் பற்றி எரிஞ்சதில் இது யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா உலகத்தோட நுரையீரலை நம்ம இப்போ வரைக்கும் போற்றிக்கிட்டு இருக்கிறது அமேசான் காடுகளை தான். அந்த இடத்துல காட்டுத்தீ ஒரு வருஷத்துக்கும் 18.7% அளவுக்கு அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? மனுஷ பயிர்கள் நாம் பண்ணுற தவறான விஷயங்கள் தான், வேறு யாருமே காரணம் கிடையாது. இதுக்கு இயற்கை மேலாம் குறை சொல்லவே முடியாது. அமேசான் காடுகளோட விட்டுருங்க. இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோமே, இந்த செகண்ட் வரைக்குமே அமெரிக்காவில் காட்டுத்தீ உக்கிரமாக இருக்குது, கனடாவில் காட்டுத்தீ உக்கிரமாக இருக்குது, ஆஸ்திரேலியாவில் எப்போ வேணாலும் காட்டுத்தீ போய்கிட்டே இருக்குது. இந்த செகண்ட் வரைக்கும் காட்டுத்தீ உலகளாக விரிதல் இந்த அளவு இருக்குது அப்படின்னா இதுக்கு முழு பொறுப்பையும் நாம் தான் ஏற்றுக்கணும். உலக வெப்பமயமாதல்னா அதுவாக ஆகிக்கிட்டு இருக்கிறது கிடையாது, நாம் ஆக வச்சுட்டு இருக்கிறது. இந்த 3 நெகட்டிவ் இம்பாக்டை விடுங்க, 4, 5, 6 இன்னும் மோசமாக இருக்குங்க. 4வது பார்த்தீங்கன்னா, செடிகள் முளைக்கிற தன்மை இருக்குல்ல, அது நிலத்துக்கு இல்லாமையே போயிடும். செடி ஒரு இடத்துல கருகி அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட இடத்துல திரும்ப இன்னொரு செடி முளைக்கவே முடியாமல் போயிடும். இது நினச்சி பார்க்க முடியுது அவங்களால? நிலத்தில் செடியே இல்லை அப்படின்னா, செடினா அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண நினைக்காதீங்க. எல்லா விதமான மண் சார்ந்து வர்ற ஒரு இயற்கை படைப்பும் அதுக்கப்புறம் நிகழ்த்தவே படாது. மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்களே, அதை மண் ஏந்த ஆரம்பிச்சிடும். ஒரு பகுதியில் மட்டும் இல்லை, உலகளாவிய நிலம் மொத்தமே மலட்டுத்தன்மை ஏந்த ஆரம்பிக்கும். அடுத்ததா மனுஷகுலம் பார்க்காத மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுங்க. ஏன்னா வெப்பமயமாதல்னு ஒரு சின்ன ரீசன் நம்ம எடுத்துக்கலாம், அது சின்ன ரீசனே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமையிறது அதுதான். உங்களுக்கு தண்ணி இல்லை, உணவு இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ஏற்பட்டு உச்சகட்ட பஞ்சத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த உலக வெப்பமயமாதல் காரணமாக அமையலாம். அவ்வளோ எதுக்குங்க. கடைசி நெகட்டிவ் இம்பாக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி பந்தே வெடித்து செதறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட இதே தான் நம்ம இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அளவுக்கு மிஞ்சினால் இயற்கையும் நஞ்சாகலாம், அதுதான் பார்க்குறோம். என்னடா எல்லா பழைய தூக்கி இயற்கையில் போட்ட கிளைமேக்ஸில் அப்படின்னு கேட்காதீங்க, விளக்கிடுறேன்.
அதாவது இயற்கை இயற்கையாகவே நஞ்சாவது கிடையாது, செயற்கையாக நம்மளால் நஞ்சாக்கப்படுது. வித்தியாசம் புரியுதா? நாம் பண்ணுற தவறுகளால் தான் இயற்கை மாசுபட்டு நிற்கிது. அந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும், பாசிட்டிவாக கொடுத்த எல்லாத்தையும் நெகட்டிவாக மாற்றிக்கிட்டு இருக்கு. சூரிய ஒளியெல்லாம் நம்மளால் வாழ முடியாது, ஆனால் வெயில் உக்கராமல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி இல்லாமல் ஒரு நாள் நம்மளால் கடக்க முடியாது. நிலமும் தண்ணியை கொடுத்துருக்கு, ஆனால் அதை அதிகமாக வெள்ளம்ன்ற பேரில் அடித்து தூக்கிட்டு போகுது. புரியுதாங்க? இயற்கை இயற்கையாக மாசுபடுறதே கிடையாது, இயற்கை இயற்கையாக நஞ்சாகிறதே கிடையாது. நம்மளோட செயற்கை தனத்தினால தான் நஞ்சாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த கிளைமேட் சேஞ்சுனா என்னன்ற தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிடும் மக்களே. ஸோ வாட் கிளைமேட் சேஞ்ச் ரியலி மீன்ஸ், இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவாங்க. குளோபல் வார்மிங், எக்ஸ்ட்ரீம் ட்ராட், more frequent plus intense extreme weather events, unreliable yields for farmers, more wildfires, physical plus mental health impacts, destruction of infrastructure, heat death, insect outbreaks, increased conflict over natural resources, mass displacement, decreased access to clean water, sea level rise plus floods, widespread hunger. இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்களா, அதுலேயே ரொம்ப 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 முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் பண்ணுற வேலைகள் தான். அதில் இருக்க பெரும்பாலும் நாம் பண்ணுற வேலை தான். அதுலேயே முக்கியமாக நம்ம தினமும் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் புதை படிவத்திலேருந்து கிடைக்கிற எரிபொருட்கள், இதை எரிச்சிக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு 2 வீலரில் பெட்ரோல் போடுறோமா, அந்த பெட்ரோலாக இருக்கட்டும், காருக்கு டீசல் அடிக்கிறோமா அதுவாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், வெஹிக்கிளுக்கு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே எங்கேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், கச்சா எண்ணெயிலேருந்து தான். கச்சா எண்ணெய் ஒரு புதை படிவ எரிபொருள். அதை மேலே எடுத்து தான் ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி அது ஹீட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா பிரிஞ்சு கிடைக்கிறது தான் இந்த பெட்ரோலு, டீசலு, கேஸு எல்லாமே. அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு நாம் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை எரிச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த வெப்பமயமாதல் அப்படின்றது உச்சத்தை தொட்டுக்கிட்டு தான் இருக்கும். சரிப்பா, அப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நான் எப்படி வண்டியை ஓட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் எலக்ட்ரிக்னு சொல்கிற விஷயம் கொண்டு வராங்கல்ல, அந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் மாறினாலே போதுங்க. இந்த வெஹிக்கிள் எப்போ 100% வரைக்கும் ஃபுல்லாக உலகம் முழுக்க இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த வாகனங்கள்லேருந்து வெளியே வர புகை இருக்குல்ல, ஏன்னா ஃபாசில் ஃபியூல் ஏற்றி புகை தானே வந்துக்கிட்டு இருக்கு வெளியே, அதை ஃபுல்லாக கட்டுப்படுத்த முடியும். இதுதான் உலக வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியே. நம்ம அதே என்ன போடாமல் இருக்கோம், அப்புறம் வந்து அட்வான்ஸாக போகிறது. இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் எனர்ஜி. நாம் மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? அதிகப்படியான நாடுகள் பண்ணுறது இந்த நிலக்கரியை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு ஃபாசில் தான், ஓகேவா? நிலக்கரின்றதோ புதைப்படிவம் தான், அதை எரிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் புகை அந்தளவு வெளியே வருது, சுற்றுச்சூழலை எவ்வளோ மாசுபடுத்த முடியுமோ படுத்துது, நிறைய நெகட்டிவான தாக்கங்கள் ஏற்படுது. பிரைமரியான ரீசன் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இதை காலி பண்ணிவிட்டு ரெனியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம முழுமையாக மாறணும். இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காற்றாலை மின் உற்பத்தி இருக்குல்ல, காற்றை வச்சு நாம மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை காற்று நம்மளுக்கு கொடுக்குற அந்த இயற்கை நாம் என்ன திருப்பி கொடுக்கணும்? எதுவுமே கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த இயற்கையை சரியாமல் பார்த்துக்கணும். ஆனால் அதைத்தான் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை மட்டும் நம்ம முழுமையாக கொண்டு வந்துட்டு உலகம் முழுக்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பண்ணதுக்கு சமம். இந்த கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து பாசிட்டிவான விஷயத்தை பண்ணதுக்கு சமம். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜின்னு இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் 6 முக்கியமான எனர்ஜிஸ் இருக்குது. இதில் எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் விட்டால் கூட பரவாயில்ல. இதில் இருக்கிறதுல ஒரு விஷயமாவது ஒரு நாட்டில் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். அதாவது வெப்பம் மிகுந்த நாடு ஒன்று எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா காற்று அதிகமாக அடிக்கிற நாடுன்னு ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கும், இன்னொரு பகுதியில் காற்று அதிகமாக அடிக்கும். இதோட நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இருக்க நாடுகளில் கூட இப்போ இருக்க ரெனியூவபிள் எனர்ஜிக்கு 100% மாறாமல் இருக்காங்க. இந்த நெகட்டிவான சைடை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்பல, பாசிட்டிவான இன்னொரு சைடை சொல்கிற மக்களே. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குல்ல, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இதை நோக்கி பல நாடுகள் படையெடுத்து போக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல பலனோட தொடக்கம் தான், அதில் எந்த மாற்று கருத்த வேண்டாம். அப்பேற்பட்ட நாடுகள், அதாவது இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் உலக நாடுகளுக்கு பயனியர்ஸாக இருக்கிற நாடுகள், முன்னோடிகளாக இருக்கிற நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டியலில் முதல்ல இருக்கிறது ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து பேர் மட்டும் தான் ஐஸ்லாண்டு. ஆக்சுவலாக எரிமலைகள் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க ஒரு நாடாக தான் ஐஸ்லாண்டை வகைப்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட ஹீட்டு கீழே அவங்க அந்த ஹீட்டை வேஸ்ட் ஆகலையே, அதை வச்சு ஃபுல்லாக மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜியோ தெர்மல்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்ன பாருங்க ஒரு பட்டியல், இதில் இருக்க பாருங்க ஜியோ தெர்மல், இது அப்புறம் இந்த ஹைட்ரோ எனர்ஜி. இந்த 2 விஷயங்களை பேஸாக வச்சு தான் அவங்க நாட்டுக்கு தேவையான மின்சாரம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக லெசோத்தோ, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மலைகளால் உருவான ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. இங்கே ஹைலேண்ட்ஸ் வாட்டர் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குங்க. அந்த ப்ராஜெக்ட் சார்ந்து ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வந்துச்சு, அது ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் அந்த ஹைலேண்ட் வாட்டர் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி அந்த பகுதிக்கு தேவையான மின்சாரத்தை அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக அல்பேனியா, இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டிஸை ஃபுல்லாக நிறுவியிருக்காங்க. இதன் மூலமாக மட்டுமே 85%, அதாவது நாட்டுக்கு தேவையானது ஒட்டுமொத்த 100% மின்சாரமா, அதில் 85% மின்சாரத்தை இந்த ஃபெசிலிட்டிஸ் மூலமாக எடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக பராகுவே. இந்த பராகுவேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்டைப்பு அப்படின்ற டேம் ஒன்று இருக்குங்க.
உலகத்திலேயே பெரிய பெரிய டேம்ஸ் இருக்குல்ல, அதில் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது இந்த இட்டைப்பு டேம் தான். அந்த டேம் மூலமாக மட்டும் 90% அளவுக்கு அவங்க மின்சாரத்தை எடுத்துக்கிறாங்க. முழுக்க முழுக்க தண்ணியை பேஸ் பண்ணி, இந்த ஹைட்ரோ பிளான்ட்டை பேஸ் பண்ண எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அப்படி எடுத்துக்கிறாங்க. அவங்க நாட்டுக்கு 90% போனது மட்டும் இல்லாமல் இந்த பிரேசில் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 19% வரைக்கும் அவங்க ஃபுல்லாக மின்சாரத்தை கொடுத்து உதவிடுறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி பூட்டான், மொசாம்பிக், நார்வே, கோஸ்டரிக்கா, லாவோஸ், கம்போடியா, மலாவி, நேபாள், பெலிஸ்னு இத்தனை பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெனவபிள் எனர்ஜி சார்ந்து ஒரு புரட்சியவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் உச்சி கொட்டி பார்ப்போம் பாருங்க, பெரிய பெரிய நாடுகள் லிஸ்ட்லேயே வரல. பார்த்தீங்களா? புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிதர்சனம் என்னன்ட்டு. நாம் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இப்போ இருக்கோன்றதை தெளிவாக உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கை கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, கடந்த 130 ஆண்டுகளில் நம்ம பூமி இந்த அளவுக்கு சூடாக இருக்கா, இவ்வளோ வெப்பம் ஏறி இருக்கா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அடுத்த ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விசுவலைசேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1880 வருஷத்துல இருந்து 2021 வரைக்கும் நம்ம பூமி எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குன்றதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக உணர்த்தும். இந்த உலகத்தோட மிகப்பெரிய கிளேசியர்ஸ்லாம் இருக்குல்ல, அது அப்படியே கிளேசியராக இருந்தால் மனுஷ குலத்துக்கு நல்லது. அதெல்லாம் அப்படியே உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய அபாயம் நம்ம முன்னாடி வேறு எதுவுமே இல்லை. கொரோனா வைரஸில் அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இதெல்லாம் உருக கடல் நீர் மட்டம் உலகளாவிய அளவில் அப்படியே மேலே வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்போ நம்ம கரைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல பல நாடுகள், அதெல்லாம் கடலுக்கு கீழே போயிடும். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஃபேண்டசி வேலை நான் பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் இது நிதர்சனம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதே மிஞ்சி இருக்கிற நிலப்பரப்புகள் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பல நிலப்பரப்புகள் இருந்திருக்கலாம், அது கடலில் மூழ்கி இருக்கலாம். இதையால மறுக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம தலைமுறை அதுக்கப்புறம் அந்த சினாரியை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வர 2050 வருஷத்துக்குள்ள இந்த யூஎன்ல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ் நிறைய இடம் பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 17 கிளேசியர்ஸ் 2050 வருஷத்துக்குள்ள முழுமையாக உருகிடும் அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங்கான ரிவியலேஷனை யூஎன் முன் வச்சிருக்காங்க. இது வெளியே வந்த தகவலோ சோர்ஸ் மூலமாக வந்ததெல்லாம் கிடையாது, யூஎன் அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த 17 கிளேசியர்ஸில் எது அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஈரானில் இருக்க ஹர்கானியன் ஃபாரஸ்ட், மாண்டினீக்ரோவில் இருக்க டர்மிட்டர் நேஷனல் பார்க், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் இருக்க விருங்கா நேஷனல் பார்க், சைனாவில் இருக்க ஹுவான்லாங் செனிக் அண்ட் ஹிஸ்டாரிக் இன்ட்ரெஸ்ட் ஏரியா, அமெரிக்காவில் இருக்க எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க், கென்யாவில் இருக்க மவுண்ட் கென்யா நேஷனல் பார்க் நேச்சுரல் ஃபாரஸ்ட், ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்பெயினை பேஸ் பண்ண பானிஸ் மான் பேடு, உகாண்டாவை பேஸ் பண்ண வென்சோரி மவுண்டைன்ஸ் நேஷனல் பார்க், ரஷ்யாவில் இருக்க பியூட்டரனா பிளேட்டூ, சுவிட்சர்லாண்டில் இருக்க ஸ்விஸ் டெக்டோனிக் அரேனா சாடுனா, கனடாவில் இருக்க நஹானி நேஷனல் பார்க், இந்தோனேஷியாவில் இருக்க லாரன்ஸ் நேஷனல் பார்க், அண்ட் அனதர் ரஷ்யாவில் இருக்க நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் ரேங்கல் ஐலாண்ட் ரிசர்வ், தன்சானியாவில் இருக்க கிளிமாஞ்சாரோ நேஷனல் பார்க், அமெரிக்காவில் இருக்க யோஸ்மைட் நேஷனல் பார்க், இட்டலியில் இருக்க த டோலமைட்ஸ், அண்ட் கடைசியாக ரஷ்யாவில் இருக்க வெர்ஜின் கோமி ஃபாரஸ்ட். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் இதெல்லாம் உருகிட்ட என்ன ஆகும்? ஓகே, ரிஸ்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ முக்கியமான ஒரு ஒப்பீடு சம்மந்தமாக பார்க்க போகிறோங்க. அதாவது இப்போ உலக நாடுகள்லாம் தனித்தனியாக ஒரு பிளானை வச்சுருப்பாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சை எப்படி நம்ம சமாளிக்கலாம், எப்படி உலக வெப்பமயமாலாம் நான் குறைக்கலாம்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட பிளான்ஸ் எல்லாம் அவங்க 2100 வருஷத்துக்குள்ளேயே நிறைவேற்றிடணும். அப்படி நிறைவேற்ற தவறிட்டாங்க அப்படின்னா 2100 வருஷத்தில் இந்த உலகம் இப்படி தான் இருக்குன்றாங்க. இது உலகத்தில் என்ன ரிச்சான பிளேஸ், ஓகேவா? அங்கேயே இந்த நிலைமை. அப்போ ஏற்கனவே அடிமட்டத்தில் இருக்க பல நாடுகள் என்ன யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்லங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக ஒரு சில கணிப்புகளை படமாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2100க்குள்ளே நாம் மட்டும் கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக பண்ண தவறிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தோட முக்கியமான பகுதிகள், நகரங்கள் எப்படி காட்சி அளிக்கும், நரகமாக அதை காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இப்போ முதல்ல பார்க்குறது டொராண்டோ. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஏன்னா கனடாவோட ஹார்ட்டே இந்த பகுதி தான். எப்படி இருக்குது பாருங்கள். 2100 இந்த பகுதி இப்படி தான் இருக்குன்றாங்க. ஏதோ பிரளயம் ஏற்பட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்தபடியாக அமெரிக்காவோட நியூயார்க் எப்படி அழகாக இருக்குது. எழில் கொஞ்சம் நாம் மட்டும் கிளைமேட் சேஞ்சை எதிர்த்து கரெக்டாக திறம்பட போராடாமல் விட்டோன்னா நியூயார்க்கோட நிலைமை இப்படி தான் இருக்குமா. அடுத்தபடியாக லண்டனுக்கு உங்களுக்கு பெருசாக எடுத்துக்காட்டே வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எழில் கொஞ்சிற நகரம். ஆனால் அப்பேற்பட்ட நகரம் நம்ம அலட்சியத்தால் 2100 இப்படி இருக்குன்றாங்க. ஏதோ மேக கூட்டங்களுக்கு இடையில ஃபுல்லாக பில்டிங்ஸ் முளைச்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள்.
இது எல்லாமே காற்று மாசு, உலக வெப்பமயமாதல அடுத்தடுத்த நீட்சிகள். இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்களும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஒரு சில நாடுகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க தவறுகளால் இந்த ஏழை நாடுகள்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற மக்கள்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் தவிக்கிறாங்க என்னன்றது அவங்களுக்கே புரியல, ஆனால் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தாங்க ஒரு இடமா செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது. எங்கேயோ நடக்கிறது அப்படியே பல பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் பாவங்க. நாம் வண்டியை நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நாம் நல்லா சுகபோகமாக வாழணும்னு சொல்லிட்டு ஏசியை ஃபுல்லாக எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எங்கேயோ ஒரு மூலையில் உலகத்தில் ஏழை நாடுகளில் இருக்க மக்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நீங்கள் மேம்போக்கான பார்வையில் பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. உலக அரசியலை தெரிஞ்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். ஆனால் இது சார்ந்து நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் குற்ற உணர்ச்சி இருக்கா? ஒரு பக்கம் காடுகளை அழித்து விலங்குகளை காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் யானை வராமல் இருக்கிறதுக்கு வேலியை போட்டுக்கிட்டு இருக்கோம், மின்சார வேலியை. உச்சக்கட்ட கேவலம் இது. இந்த அக்ரிணியை காலி பண்ணது பார்த்தாதுன்னு உயர்தனை பக்கமாக நம்ம சும்மா விட்டுறதில்ல, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிப்பா, இதுக்கு உலக நாடுகள் காரணம்னு தெரியுது. முக்கியமான நாடுகளில் எது இது? அதாவது இந்த வேர்ல்டோட டாப் எமிட்டர்ஸ்லாம் யார் யார்? இந்த உமிழ்வு இருக்குல்ல, எமிஷன்ஸ், இதை அதிகப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்க நாடுகள் எது எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இந்த ஒரு கிராஃபுங்க. இல்லை முதல்ல இருக்கிறது சைனா. ஆக்சுவலாக இவங்க தான் இந்த பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லுவாங்க, கிரீன் ஹவுஸ் கேஸ்னு சொல்லிட்டு இந்த எமிஷனில் டாமினண்ட்டாக இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா, அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல நம்ம இந்தியா, தொடர்ந்து 4வது இடத்துல ரஷ்யாவும் 5வது இடத்துல ஜப்பானும் இருக்குது. இந்த டாப் 5 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, நாம் மட்டும் கரெக்டான ஒரு விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணி உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குல்ல, இதை தடுக்கிறதுக்கு நம்ம உள்ளே களமிறங்கி கரெக்டாக ஒர்க் பண்ணி அதை சாத்தியப்படுத்திட்டோம் அப்படின்னா மற்ற உலக நாடுகளை சேர்ந்து ஒரு 50% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும், மனுஷங்களும் பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதில் 50% வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது இந்த 5 நாடுகள். பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன மாறுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் COP27 ஒன்று போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய வெப்பமயமாதல் அப்படின்றது உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு, பருவநிலை மாற்றம் எங்கெங்கே போயிட்டு இருக்கு. நம்ம அடிக்கடி புலம்புவோமே, என்னப்பா சென்னையில் மழை வந்தால் ஒரேடியே அடிக்குது, இல்லைனா வரவே மாட்டேதுலாம் சொல்லிட்டு. இதுதான் பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சு. ஆக்சுவலாக பருவம் தவறி ஒரு விஷயமும் நடக்கும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உலக வெப்பமயமாதல். அந்த உலக வெப்பமயமாதல் ஏற்படுறது காரணம் மனுஷ பயபலிங் நாம பண்ணுற வேலைகள் தான். இது எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக ஒரு சில வரிகள் தாங்க தோணுது. அதாவது, நான் குருவியை வளர்த்தேன், ஆனால் அது என்னை விட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அணிலை வளர்த்தேன், அது என்னை விட்டு ஓடியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மரத்தை வளர்த்தேன், ஓடி போன அணிலும் பறந்து போன குருவியும் திரும்ப என்கிட்ட வந்துருச்சு. புரியுதா மரம் வளர்க்குறதோட முக்கியத்துவம்? சென்னைக்கான அந்த பிளான் இருக்கு பார்த்தீங்களா, பருவநிலை மாற்றம் சார்ந்து, இதை CCAP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது. ஸோ நாம இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து திறம்பட போரிட என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு அதை ஃபுல்லாக வகைப்படுத்துறதா இது. சென்னை காலநிலை மாற்ற செயல் திட்ட வரைவு அறிக்கை தயார் பண்ணப்பட்டுச்சுங்க. இது ஒரு டிராஃப்ட், ஓகேவா, ஃபைனலி நினச்சிக்காதீங்க. அக்டோபர் 2005 தொடங்கப்பட்ட C40 இந்த அமைப்பினூடாவும் அர்பன் மேனேஜ்மெண்ட் சென்டர் இந்த அமைப்பினூடாவும் சேர்ந்துக்கிட்டு சென்னை மாநகராட்சியோட முழு முதல் உதவியோடு இந்த வரைவு அறிக்கை அப்படின்றது தாக்கல் பண்ணப்பட்டு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் தான் சென்னை சார்ந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, நம்மளை மடக்க வைக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டேட்டாவாக பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய PDF ஃபார்மெட்டில் வெளியிட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஆப்வியஸாக, தமிழ்லேயே வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சியிலேருந்து பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ள பாதிப்புகள் அண்ட் கடல் நீர்மட்ட உயர்வால் சென்னைக்கு அபாயம் இருக்கிறதா ஒரு பெரிய எச்சரிக்கையை முன் வச்சுட்டு தான் அந்த குறிப்பிட்ட அறிக்கையை அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 7 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் நீர்மட்டம் உயரும்னு சொல்கிறாங்க. 7 சென்டிமீட்டர், இது ஏதோ சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நம்ம சென்னையை ஒட்டி இருக்க கடல் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் ஒரே நேரத்தில் உயருதுன்னா என்ன ஆகும் நினச்சி பார்க்க முடியுதா? அப்போது அந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பல வருஷங்களுக்கு கழிச்சுலாம் கிடையாது, அடுத்த 5 வருஷத்தில், இட் மீன்ஸ் 2027க்குள்ள இது சாத்தியம். 100 மீட்டர் கடற்கரை பகுதிகள் கடலில் மூழ்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, நம்ம மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கடற்கரை ஓரமாக அந்த கடைகள் வரைக்கும் தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், இங்கே அதை தான் மெஷர் பண்ணுறாங்க. 10 லட்சம் பேர் பாதிக்கும் அபாயம் ஏற்படுறதா சொல்கிறாங்க இந்த அறிக்கையில். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள வெள்ளங்களால் சென்னையில் 29.1 நிலப்பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும்னு சொல்கிறாங்க. மொத்தமே 100%ல் இந்த 29.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே எவ்வளோ பிரம்மாண்ட நிலப்பரப்பு வரும் பாருங்க. அது வரைக்கும் வெள்ள பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா? வட சென்னை அனல் மின் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஆபத்து ஏற்படும் சூழல் இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் கடல் நீர் மட்டம் இப்படியே உயரதுனால இந்த 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகளை வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது அப்படியே கடல் நீர் மட்டம் உயர்ந்துட்டே இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் பாதிப்படையும், நமக்கு ரொம்ப பரிட்சயமான விஷயங்களே பாதிப்படையும், அந்த இடமே தண்ணியில் மூழ்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். அப்பேற்பட்ட ஆபத்துகள் எங்கெங்க இருக்குன்னா, MTC பேருந்து நிறுத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கிட்டத்தட்ட 28 பஸ் ஸ்டாண்ட் நீரால் சூழப்படும். புறநகர் ரயில் நிலையங்கள் 4, மெட்ரோ ரயில் நிலையங்கள் 18, ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 3,
மின் உற்பத்தி நிலையங்கள் 2. இது எல்லாமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுன்றாங்க. இதோடு நிக்கலங்க லிஸ்ட்டு. சுகாதார மையங்கள், மருத்துவமனைகள் இதுக்குள்ளே வந்துடும் 12, நிவாரண மையங்கள் 18, தற்காலிக தங்குமிடங்கள் 3, அரசு பள்ளிக்கூடங்கள் 14, சமூக நலக்கூடங்கள் இந்த கம்யூனிட்டி ஹால்ஸ்லாம் இருக்கும் பாருங்க அது 15, தீயணைப்பு நிலையங்கள் 5, காவல் நிலையங்கள் 3. எல்லாமே தண்ணியில் மிதக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? நாம் இப்போவே இதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்க தவறிட்டோம். நம்ம நிலப்பரப்பை நாமளே அழிச்சிட்டு நீரை உள்ளே விடுறோன்னு அர்த்தம். இந்த ரிப்போர்ட் சொல்கிறது அதை தான் லிட்ரலாக. 100 வருஷங்களில், அடுத்த 100 வருஷங்களில் 56.5% நிலப்பகுதி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நிலப்பகுதி பாதிக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னப்பான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நிலத்துக்குள்ளே நீர் பொந்துச்சுன்னா அது நீர்நிலையாக மாறிடும். நிலப்பகுதி நம்ம சொல்ல போகிறதில்ல அதுக்கப்புறம். ஏன்னா பல நகரங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீர் சூழ்ந்து தான் இப்போ கடலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி அடுத்த 100 வருஷத்தில் சென்னை கடல்னு பேர் வந்து என்ன பண்ணுவீங்க? நம்ம நிலப்பகுதிகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு தண்ணி வந்து நின்றுச்சுன்னா இந்த ஒரு பேனிக் சிச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா தான் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த 100 வருஷத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு. 2100க்குள்ள சென்னையோட 16% நிலப்பகுதிகள் நிரந்தரமாக கடலில் மூழ்குன்றாங்க. எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ரிவியலேஷன் இது பார்த்தீங்களா? ஓகே, இந்த ஒரு குறிப்பிட்ட கிராஃபை பார்த்தா உங்களுக்கு ஒரு உண்மை புரியுங்க. இந்த கார்பன் எமிஷன் சொல்லுவாங்க, கார்பன் உமிழ்வுன்னு சொல்லுவோம். இந்த பருவநிலை மாற்றத்துக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு தீனி என்ன தெரியுமா? புகை. எந்த அளவுக்கு புகையை நம்ம அதிகமாக வெளியிட்டு காற்றை மாசுபடுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஹீட் வேவும் அதிகமாக கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஹீட் வேவ் கிரியேட் ஆச்சுன்னா வெப்பமயமாதல் தவிர்க்க முடியாத ஒன்று. வெப்பமயமாதலோட உச்சகட்டம் தான் பருவநிலை மாற்றம். எப்படி ஒன்னோட ஒன்று செயின் மாதிரி தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கார்பன் உமிழ்வு அப்படின்றது எந்த அளவாக இருக்க போகுது 2050 வருஷம் வரைக்கும் அப்படின்ட்டு இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட்டில் கணிப்பை முன் வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது 2022. ஸோ இது வரைக்கும் இந்த அளவாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக 2041 வருஷத்துக்கு அப்புறம் இது சரியணும். இட் மீன்ஸ் முழுக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம மாறிடுவோமா? கஷ்டம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை குறைச்சிப்போன்னு அர்த்தம். ஆனால் இப்போ ரியாலிட்டி என்ன தெரியுமா? இந்த மேலே ஒரு பெரிய லைன் போது பாருங்க, இந்த கார்பன் எமிஷன் சார்ந்த ஒரு லைனு. இதை பேஸ் லைன் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இதுக்கு வரல. எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா? இதில் நம்ம மேலே போகாமல் கீழே வந்துட்டாலே போதும். லிட்ரலாக பருவநிலை மாற்றத்தை தவிர்க்கிற போராட்டத்தில் நம்ம பாதி கணத்தை தாண்டதாக அர்த்தம். ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் வாய்ப்பே இல்லை. 100% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது எப்போ சாத்தியமாகுதோ அப்போ தான் இதில் பாதி கனவே சாத்தியமாகும். பார்க்கலாம். சென்னை வாசிகளை யோசிக்க வச்சிருக்க அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றின ஃபுல் சினாப்சிஸும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக 2 முக்கியமான ரிப்போர்ட்ஸை பற்றி இப்போ பேச விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த 2 ரிப்போர்ட்ஸுமே இப்போ வெளியாக இருக்க ரிப்போர்ட்டோட ஒத்து போகுது. கடந்த 2021 வருஷம் ஆகஸ்ட் மாதம் மனுஷ குலத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்துச்சு ஐக்கிய நாடுகள் சபை. யுஎன்ஏ விடுத்துச்சு. பருவநிலை மாற்றம் பற்றி கிட்டத்தட்ட 234 விஞ்ஞானிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு 3000 பக்க அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸாக வச்சு தான் மனுஷ குலத்துக்கே ரெட் அலர்ட்டை விடுத்துச்சு ஐநா. அதில் முக்கியமாக என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? 2030 வருஷத்துக்குள்ள புவி வெப்பநிலை அப்படின்றது 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும் கிடையாதுங்க, உலகம் முழுக்க இந்த அளவு உயரம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 3 வருஷங்களுக்கு ஒரு முறை அனல் காற்று வீசும்னு சொல்கிறாங்க உலகளாவிய அளவில். ஒரு டவுட் வரலாம், ஏன்பா 3 வருஷத்துக்கு ஒரு இடத்துல வீச போகுது, நாம ஏன் பயப்படணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 10 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் அனல் காற்றுன்றது உலகளாவிய அளவுக்கு வீசுறதை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த 10ன்றது இனிமேல் இல்லாமல் 3 வருஷத்துக்கே ஒரு வாட்டி உனக்கு அனல் காற்று வீசும். அந்த அளவுக்கு ஏர் ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா இதை நினச்சி சந்தோஷமாக படணும், நாம தான் துக்கப்படணும். இந்த நிலைமை நீடிச்சுட்டே போச்சுன்னா நாம் இறந்த பிற்பாடு நம்மளுக்கு துக்க அனுசரிப்பு நாளுன்னு ஒன்று நடக்கும். அதை நடத்துறதுக்கு ஆளுங்க இருப்பாங்களா ஆரோக்கியமானு கேட்டிங்கன்னா அதுவே கஷ்டம் தான். ஏன்னா பூமி ஒன்று இருந்தாலும் ஆளுங்க இருக்கிறதுக்கு ஏன்பா அரைச்சொல்லா சொல்கிறேன்னு சொல்லி என்ன நிந்திக்காதீங்க. ப்ராக்டிக்கல் உண்மை இதுதான். ஓகே, இன்னொரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதே 2021 வருஷம் அதே ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டுச்சு. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது நாசா. 2100 வருஷத்துக்குள்ள 12 இந்திய கடலோர நகரங்கள் கடலில் மூழ்கும்னு சொன்னாங்க. 12 இந்திய கடலோர நகரங்கள். நம்ம சென்னை வராமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மெயினே நம்ம சென்னை தான். மும்பை, மங்களூரு, கொச்சி, விசாகப்பட்டினம், சென்னை, தூத்துக்குடி வரைக்கும் போகுது. இவ்வளோ பகுதிகள் முக்கியமான பகுதிகள் கடலில் மூழ்க வாய்ப்பு இருக்கிறதா 2100க்குள்ள. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில பகுதிகளும் இந்த பட்டியலில் இருக்குது. அதை சொல்லி எதுக்கு உங்களை திரும்ப பயன்படுத்தணும்? இதில் சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா வட சென்னை பகுதிங்க, அங்கே பேராபத்து இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்ணூர், மீஞ்சூர் பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே. தமிழகத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம்னாக்கா சிதம்பரம், மகாபலிபுரம், கல்பாக்கம், மரக்காணம், சூனாம்பேடு, திருப்போரூர் இந்த பகுதிகளிலையும் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக அந்த சென்னை கார்பரேஷன் சார்ந்து அந்த ரிப்போர்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை சார்ந்த ஆரோக்கியமான விவாதம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்கவே பலம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை விவாதிக்கிறத விட்டுட்டு
இது போல ஆக்கப்பூர்வமான விஷயம் சார்ந்து விவாதிச்சா மனுஷ குலத்துக்கே நல்லது. ஒரு குறிப்பிட்ட சாமானியனுக்கோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கோ மட்டும் நல்லது இல்ல, மனுஷ குலத்துக்கே நல்லது. ஸோ இதை விவாதிப்போம். இதை விட்டு எதுக்கு மற்றதெல்லாம் நாம ஓகே. இந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த டிராஃப்டை வெளியிட்டிருக்காங்களே, இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட் இவ்வளோ ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்த பாருங்க, அந்த ரிப்போர்ட் சார்ந்து மக்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வர்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குங்க. இதுக்காக தனியாக போர்ட்டலும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் முடிவு எடுக்கிறப்ப அதையும் கருத்தில் சேர்த்துப்பாங்க. ஸோ நாம் மனுஷ குலத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டா இதுவும் சுயநலம் தான். நமக்கப்புறம் நம்ம சந்ததி வரும் பார்த்தீங்களா, அந்த சந்ததி தண்ணியில் வாழாமல் தரையில் வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னாக்கா உங்கள் மனசில் இருக்க கருத்துக்களை தெரிவிங்க. ஏன்னா இது டிராஃப்ட் தான், இன்னும் இது இறுதி வடிவம் பெறலை. ஓகே, ஸோ அதுக்கான நாள் அக்டோபர் 26. சரி ரைட்டு. இந்த நேரத்தில் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். இந்த பருவநிலை மாற்றத்தை எப்படிப்பா கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஏன்னா நானும் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிளைமேட் சேஞ்சுன்னு. அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். சொல்கிறேன், ஒரு தொகுப்பின் வாயிலாகவே சொல்கிறேன். இந்த தொகுப்பை முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா இதை நம்மளால் பண்ண முடியுமே, நாமளும் நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை செலுத்த முடியுமே அப்படின்ற தாட் உங்களுக்கே வரும். அந்த தொகுப்பை முழுசாக பாருங்கள். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனுஷனும் என்ன பண்ணணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களே, உங்களை போல ஆட்களுக்கு தான் இந்த புரிதல் கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 9 விஷயங்களை சொல்கிறேன். உங்கள் வாழ்நாளில் முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிறகு வருவாங்களா அடுத்த தலைமுறையினர், அவங்க இந்த பூமியில் ஒழுங்காக வாழ முடியும். அதுக்காக இந்த 9 ஸ்டெப்பையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுல நீங்கள் செய்ய வேண்டிய மொதல் விஷயம், இதை பற்றி முதல்ல வாய் திறந்து பேசுங்க. இந்த நடிகர் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அந்த நடிகர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, என் தலைவர் படம் அத்தோட ரிலீஸ் ஆக போகுது, வேறு லெவலில் தேட்டரில் நான் அலப்பறை பண்ண போகிறேன், அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? குறிப்பிட்ட நடிகருக்கு அந்த படக்குழுக்கும் பிரயோஜனம், அவ்வளோதான். இப்படி ஒரு சினிமா பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, இதில் 1% இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி பேசுங்க. மக்களுக்கு விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முதல்ல விழிப்புணர்வை கொடுங்க. அப்போ தான் அந்த குறிப்பிட்ட சொசைட்டி பெருசாக வளமாக மாறும். இயற்கை சூழல் சார்ந்த அறிவு ஆரம்பத்துலேருந்தே கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை முதல்ல பண்ணினாலே போதும். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிற முயற்சி இருக்குல்ல, அதில் நம்ம பாதி ஜெயிச்சோன்னு அர்த்தம். 2வது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருக்குல்ல, இதுக்கு மனுஷகுலம் மாறுறது நல்லது. இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆற்றலை பெறதா இருக்கட்டும், நீர் காற்று இதிலிருந்து ஆற்றலை பெறதா இருக்கட்டும், இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. 3வது, நாம் உச்சகட்ட நிலையில் ஒரு பொருளை சூடுபடுத்துறதா இருக்கட்டும், இல்லைனா உச்சகட்ட நிலையில் ஒரு பொருளை குளிர்விக்கிறதா இருக்கட்டும், அதை பண்ண வேண்டாம். 4வது, இந்த புகையை வெளியிடுற வாகனங்கள் இருக்குல்லங்க, இதோட பயன்பாடை தவிர்க்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இந்த உலக வெப்பமயமாதல முற்றுமுழுதாக காலி பண்ணுறதுக்கு. ஆனால் இது எத்தனை பேரால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? புகை வெளியிடாத வாகனம் வரதா இருந்தால் அதுக்கு என்ன 20 வருஷம் தேவைப்படும் போல இருக்குது, முழுக்க மக்களால் பயன்பாடு கொண்டு வரத்துக்கு. அது வரைக்கும் பாசிபிள் இல்லை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு இது போல் புகை வெளியிடும் வாகன பயன்பாட்டை நம்ம தவிர்க்க ட்ரை பண்ணலாம். 5வது, சிக்கனமான மின்சார உபயோகம். வீட்டில் முடிஞ்ச அளவு இதை பண்ணி பாருங்களேன். வீட்டில் ஆள் இல்லாதப்போ ஃபேனை போட்டு விடுறது, லைட்டை போட்டு விடுறது, இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவு ஒரு பொருளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ தொடர்ந்து அந்த பொருளுக்கான தேவையோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பொருளை தயாரிப்பதற்கு தனியாக பின்னாடி ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அது உலக வெப்பமயமாதலுக்கு அடிக்கூடுதலாக இருக்கும். புரியுதாங்க? நீங்கள் இங்கே உங்கள் பயன்பாட்டுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நினச்சி பண்ணுவீங்க, அது அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி வேறு போய்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மின்சாரத்தை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க. இந்த லைட் பல்புலாம் இருக்குல்ல, அதுக்கு பதில் LED இருக்குது பாருங்க, அதை பயன்படுத்துங்க. 6வது, இந்த விஷயத்த சொல்கிறப்ப எனக்கு மறைந்த விவேக் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு மரத்தையாவது நட்டுட்டு போங்க. 7வது விஷயம், நீங்கள் வீட்டுக்காக நிறைய பொருட்களை வாங்குவீங்க, இந்த வீட்டு சாதன பொருட்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு பின்னாடி எனர்ஜி ஸ்டார் லேபிள் அப்படின்ற லேபிள் ஒன்று ஒட்டியிருப்பாங்க. அதை பாருங்கள். உங்களோட இயற்கை சூழலுக்கு எந்த அளவு இந்த பொருளால் பங்கம் ஏற்படலாம், ஏற்படாமல் இருக்கலாம், இது சம்மந்தமான ரேட்டிங் இதில் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளையும் எடுக்கிறது நல்லது. 8வது விஷயம் பொதுவானது தான், நீரை முடிஞ்ச அளவுக்கு சேமியுங்க, உணவை வீணாக்காதீங்க. இந்த பட்டியலில் இறுதியான 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அதனால் உருவான பொருட்கள், அதை அதிகமாக பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தி தூக்கி போட்டு இன்னொரு புதிய பொருளை வாங்குவீங்க. இதே போல் ஒவ்வொருத்தரும் புதிய பொருட்களை தேடி போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு தனியாக நிறைய தொழிற்சாலைகள் இயங்க வேண்டியது இருக்கும். அங்கேருந்து வெளிப்படுற வெப்பங்கள் வேறு மாதிரி இருக்கும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பொருட்களை நம்ம பயன்படுத்தினாலே போதும். புது பொருட்களுக்கான தயாரிப்பு விஷயம் இருக்குல்ல, அது குறைக்கப்படும். இது ஆட்டோமேட்டிக்காக உலக வெப்பமயமாதலில் ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.